தமிழில் படிக்க வைக்கிறாங்க. யார் யார் என்னென்ன படிக்கணும்னு எல்லாம் அவங்கவுங்க உரிமை. இவங்க தமிழில் படிக்க வைக்கிறாங்க. இவங்க ஏன் சாதாரண அரசு கல்லூரியில் அரசு பள்ளிகளில் இந்தி இல்லை, மற்ற பள்ளிகளில் இந்தி இருக்குன்னு சொன்னால் அந்த வேற்றுமை ஏன்னு இவங்க கேட்குறாங்க. அந்த வேற்றுமையை உருவாக்குனது இவங்க தான். சிபிஎஸ்சி பள்ளின்னு எதுக்கு இவங்க உருவாக்குனாங்க? எதுக்கு அதில் கேந்திரிய வித்யாலயான்னு எதுக்கு தேவை? அரசு பள்ளிகள் தான் இங்கே இருக்கு. அரசு பள்ளிகள் 75% இருக்கும்போது 25% கேந்திரிய வித்யாலயங்கள் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அதே போல் சிபிஎஸ்சி பள்ளி எதுக்கு கொண்டு வரப்பட்டது? அது மேட்டுக்குடி மக்கள் மட்டுமே படிப்பதற்காக. அது மத்திய அரசு, அது ஒன்றிய அரசு அதை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அது 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 இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இவர்கள் யாருமே அங்கே போய் படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருமே அரசு பள்ளியிலே படிப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இதில் பாராளுமன்றத்தில் கூட நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க, பெரியார் ஏதோ பெரியார் தமிழை பற்றி பேசினார், தவறாக பேசினார்னு. தமிழ் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க. நாங்கள் கேட்குறோம், நிர்மலா சீதாராமன் சார்ந்த சமூகம் அது பார்ப்பன சமூகம். அந்த சமூகத்து மாணவர்கள், அவருடைய பிள்ளைகள் யார் தமிழ் வழியிலே படிக்கின்றார்கள்? தமிழ் வழியிலே பாடத்தை எடுத்து படிக்கிற ஒரு பார்ப்பனர்களை நாம் பார்க்க முடியாது. எல்லாம் ஆங்கில வழி தான். அது அரசு பள்ளியாக இருந்தாலும் தனியார் பள்ளியாக எல்லாம் ஆங்கில வழியில் தான் படிப்பாங்க. அங்கே யாருமே அக்ரஹாரத்து பிள்ளைகள் யாருமே தமிழ் படிப்பதில்லை. இப்படி அவர்கள் ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு நம் மக்கள் பெரும்பான்மையாக படிக்கக்கூடிய கல்வியை தடுப்பதற்காக இப்படி ஒரு தந்திரமான ஒரு கேள்வியை கேட்டு தப்பித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். அதற்கெல்லாம் இங்கே இடமில்லை. ஏன்னா அங்கே இந்தி இன்னும் சொல்லப்போனால் அந்த அரசு அமைச்சர்களுடைய பிள்ளைகளோ எம்எல்ஏக்கள் பிள்ளைகளோ அல்லது யாருடைய பிள்ளைகள் இந்தி படிச்சிருந்தாலும் அவங்க யாருமே இன்றைக்கு பெரிய அளவில் பேசப்படலை. அவங்கெல்லாம் பெரிய அறிவாளிகளாக வந்து காட்டப்படலை. அரசு பள்ளியில் இந்தி படிக்காத மாணவர்கள் தான் இன்றைக்கு இதில் ராக்கெட் ஏவுதளத்தில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளில் தலைமை தாங்குகின்ற இதுவரைக்கும் வந்த தமிழர்கள் 5 பேரும் மாநகராட்சி பஞ்சாயத்து பள்ளியில் இந்தி படிக்காமல் தமிழை முதன்மையாக பாடமாக எடுத்து படித்தவர்கள் தான். ஆகவே இவர்கள் வெறும் ஏதோ ஒரு சிலர் படிக்கின்றார்கள் என்று காட்டி ஏமாற்ற முடியாது. புள்ளி விவரங்கள் தமிழ் மாநகராட்சி பள்ளியில் படித்தவர்களும் இருமொழி கொள்கை படித்தவர்கள் மட்டுமே இன்றைக்கு சோபித்து கொண்டிருக்கின்றார்கள், பிரபலியமாக வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு புரியும். அதற்கு மேலே இந்தியிலே பிறந்த இந்தியிலே பேசுகிற